சரண்யா பொன்வண்ணன் அவங்களோட மகளுடைய திருமணம் ரீசெண்டாக நடந்தது. அதில் தனுஷ் மற்றும் பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் தனுஷ் கலந்துக்கிட்ட புகைப்படங்கள் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, அஜித் அவர் கார் ரேஸில் கலந்துக்கிறத நிறையா பேர் போய் பார்த்துட்டு வராங்க. ரீசெண்டாக வந்து சிவகார்த்திகேயனும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. 29 படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் காதலை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. ஸோ ரோஸ் டே முன்னிட்டு ஒரு புகைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பூக்கி படத்தோட ப்ரெஸ் மீட் ரீசெண்டாக நடந்தது. இதில் சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸில் கலந்துக்கிட்ட பிரஜன் அவர் நடிக்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக தான் வந்தது. இந்த படத்தில் வந்து புகழ் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. இது ஒரு காமெடியான திரைப்படமாக ஒரு கிராமத்து பின்னணியில் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் சேதுபதி தான் இந்த படத்தை துவக்கி வச்சுருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஹீரோயினாக வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்ட ஜனனி அவங்க தான் பண்ணுறாங்க. லியோவில் கூட நடிச்சிருப்பாங்களே அவங்க தான் பண்ணுறாங்க. இதோட பூஜை வந்து ரீசெண்டாக தான் நடந்தது. அதோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுஷ் அவர்களுடைய 55வது படத்தோட பூஜை ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. இந்த படத்தை வந்து ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து 2 ஹீரோயின் பண்ணுறாங்க. சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு. மம்முட்டி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ராஜ்குமார் பெரியசாமி தான் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அமரன் படத்தில் இந்த சாய் பல்லவி ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. இதில் ஹீரோயினாக தான் 2 பேர், ஸ்ரீலா மற்றும் சாய் பல்லவி 2 பேருமே பண்ணுறாங்க. இந்த படத்தோட பூஜை பிரம்மாண்டமாக வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ அந்த பூஜை ஃபோட்டோஸை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் தனுஷோட அடுத்த படம் பண்ணுற டைரக்டர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சங்கர், எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறமா இந்த விக்னேஷ் ராஜா கரை படத்தோட டைரக்டர், அடுத்து அவர் பண்ண போகிற லப்பர் பந்து படத்தோட டைரக்டர்னு எல்லாருமே இந்த பூஜையில் கலந்துருக்காங்க. மாரி செல்வராஜ்னு. அதர்வா நடிக்க போகிற அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஆர்யா மற்றும் விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் இயக்குறாரு பார்த்திங்கன்னா, அமரகாவியம், நான் போன்ற படங்களை இயக்குன ஜீவா சங்கர் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இல்லை அதர்வா டூயல் ரோல் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு வலை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட டீசர் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இதில் ஒரு வித்தியாசமான லுக்கில் வந்து அதர்வா வராரு. ஸோ அதோட போஸ்டர்ஸ் மற்றும் டீசர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபஸ்ட் லுக் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் படமும் ஒரு நல்ல படம், சூப்பரான படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. சூர்யாவோட மௌனம் பேசியதே திரைப்படம் காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது. எப்படி இதுக்கு வரவேற்பு இருக்குன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணுற யூத் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. 3 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸான லவ் மேரேஜ் படத்தில் நடித்த ஹீரோயின் மற்றும் 2 ஹீரோயின்ஸ், அதில் 2 பேர் புதுமுகம் மாதிரி தெரியுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஹைக்கூ படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பராசக்தி திரைப்படம் நேற்று ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சினிமா செய்திகளும் இந்த சேனல்